ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னையில இருந்து வழக்கம் போல நம்ம டைரக்டா தர்ஷன் கியூக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே போல ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கிட்டு அதே நாள்ல தர்ஷன் பார்க்கறதுக்கான ஆப்ஷனும் இன்னைக்கு காலையில இருந்து டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. இந்த 10 நாளைக்கு முன்னாடி எப்படி நம்ம தரிசனம் போனோமோ சேம் அதே மாதிரி 12ஆம் தேதியில இருந்து எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. திருமலைக்கு போறதுக்கு டிக்கெட் இருக்கணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே போல திருமலையில போய் நீங்க ரூம்ஸ் எடுக்கிறதுக்கும் ஆஃப்லைன்ல ரூம் ட்ரை பண்றதுக்கும் தர்ஷன் டிக்கெட் இருக்கணும்ன்ற கம்பல்சரி இன்னையில இருந்து கிடையாது. இன்னைக்கு காலையில வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல இருந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல ஹெவி கிரௌட் இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து இன்னைக்கு காலையில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா தரிசன டிக்கெட் வாங்க போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கான கிரௌடு பத்தி வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல இன்னைக்கு காலையில வந்து எவ்வளவு கிரௌட் அப்படின்றத ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்த வீடியோட கிளிப்பு தான். ஸோ ஹெவி கிரௌட் வந்து இருந்துச்சு. நிறைய பேர் வந்து 2 மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோக்கனுமே வந்து 8 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருச்சு. இது வந்து நைட் டைம்ல இருந்து போயிட்டு நிறைய பேர் அங்கேயே ஸ்டே பண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கியூலயும் நிறைய பேர் வெயிட் பண்ணதை தான் நம்ம பார்க்க முடிஞ்சதா இருந்துச்சு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதுலயும் வந்து லைன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் வந்து 7:15 அப்டேட் படி வந்து நைட்டு 12ஆம் தேதி நைட்டு 10 மணி 11 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 3195 டிக்கெட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஒரு 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுவும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவர் டிக்கெட் வாங்கும்போது அந்த கவுண்டர்ல இருந்த அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தகவல்களை அப்படியே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். இன்னைக்கு காலையில இந்த வெப்சைட்ல நம்ம எப்பயுமே வந்து தர்ஷன் ஸ்லாட் வந்து என்ன டைம்ல போயிட்டு இருக்கு, டோக்கன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா இந்த வெப்சைட்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில 12ஆம் தேதியோட டோக்கன் வந்து இஷ்யூ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. எந்த டைமிங்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற எதுவுமே இதுல வந்து பார்க்க முடியல. மேபி இன்னைக்குல நாளைக்குள்ள திரும்ப அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயே வைகுண்ட துவார தரிசனம் கரண்ட் ரன்னிங் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஒரு சிலர் இதையுமே டவுட்டா வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா நேத்தோட வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சது, பட் ஏன் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு அதை வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு காலையிலயும் லைன்ல வெயிட் பண்ண எல்லாருக்குமே டோக்கன் கிடைக்கல. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே டோக்கன் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு 15,000 டோக்கன்ஸ் தான் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நாளைக்கு யாராவது தரிசனம் போற பிளான் இருக்கு அப்படின்னா ஒரு 3ல இருந்து 5 மணிக்குள்ள கீழ் திருப்பதியில கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல தான் வந்து இப்பயும் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து டிடிடி கொடுத்த பிரஸ் அப்டேட்ல மேபி வந்து அவங்க மாத்தி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பேக் சைட்ல கொடுக்குறாங்க. அதே போல கீழ் திருப்பதியில இருக்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் எப்பயும் போல டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. அலிப்பிரியில வந்து ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கு. காலையில கூட ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு மணிக்கெல்லாம் போனேன், ஆனா எனக்கு ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து டோக்கன் கிடைச்சது, ஈவினிங் 4 மணிக்கான டோக்கன் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு டோக்கன் வேணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு போயிருங்க. அங்க கூட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கம்பேர் பண்ணும்போது பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல க்ரௌட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வேணும்னா அங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் இன்னைக்கு ஆஃப்லைன் டோக்கனுக்கான ஸ்டேட்டஸ். ரூம்ஸ் புக் பண்றதுக்கு காலையில நேரமா போறீங்க, ஒரு 8-9 மணிக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க. அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறீங்க அப்படின்னா ஜிஎன்சி டோல்கேட் இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு, அதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியா போறவங்க ஸ்ரீவாரி மெட்டு முடியிற இடத்துலயும் உங்களுக்கான ஆஃப்லைன் ரூம்ஸ் புக் பண்ணக்கூடிய ஒரு கவுண்டர் இருக்கு, அதுல அவைலபிள் இருக்கா ஓப்பன்ல இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நடந்து போறவங்களுக்கு இன்னும் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல, அதனால நீங்க வந்து டோக்கன் வேணுமா இருந்துச்சுன்னா இந்த 3 இடங்கள்ல எந்த இடத்த உங்களுக்கு ஈஸியா ரீச் பண்ண முடியுமோ அங்க போய் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து போங்க. தரிசனம் போறதுக்கு டிக்கெட் தேவையில்லை. சப்போஸ் நீங்க போகும்போது ஆஃப்லைன் கவுண்டர்ல டோக்கன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்ட் தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப வரைக்கும் டைரக்ட் கியூல வந்து டைம் வந்து அப்படியே தெரியல. ஏன்னா இன்னைக்கு தான் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போறதுக்கு. ஸோ ஈவினிங் இல்லைன்னா நமக்கு வந்து நாளைக்கு வரும்போது எவ்வளவு நேரம் ஆகுது, க்ரௌட் வந்து ஆஃப்லைன்ல டோக்கன் இல்லாம போற சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு என்னன்றது அப்டேட் தெரியும். நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்றேன். 300 ரூபாய். அதே மாதிரி ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்ல போகக்கூடியவங்களுக்கு காலையில டைம்ல போறவங்களுக்கு ஒரு 1ல இருந்து 1.5 மணி நேரம் சாமி பார்க்க ஆகுது. இதுவே வந்து மத்தியானத்துக்கு மேல 12 மணிக்கு மேல போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2.5ல இருந்து ஒரு 3.5 மணி நேரத்துக்குள்ள ஆகுது அப்படின்றதுதான் கரண்ட் அப்டேட்டா இருக்கு.
இதுவே நீங்க ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்கு மேல போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3:30 மணில இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள வந்து தரிசனம் பார்க்கறதுக்கான நேரம் வந்து ஆகுது. இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. அடுத்தது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி வாங்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் ஆஃப்லைன்ல மாதவம் காம்ப்ளெக்ஸ்ல இனி வந்து கிடையாது, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஃப்லைன்ல வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஆப்ஷன் தான், ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல ஒரு நாளைக்கு 250 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல பேலன்ஸ் இருக்க 750 டோக்கன்ஸ் வந்து, அதாவது ஒரு நாளைக்கு 1000 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. 750 வந்து ஆன்லைன்ல இஷ்யூ பண்றாங்க. 250 டோக்கன் வந்து ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல கொடுக்குறாங்க. இந்த ஏர்போர்ட்ல இருக்க ஆபீஸ்ல வாங்குறதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட போர்டிங் பாஸ் அப்படின்றது நம்ம ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது கொடுப்பாங்க. அந்த போர்டிங் பாஸும் உங்களோட டிக்கெட்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி டிக்கெட் காப்பில அந்த நம்பர் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்க காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு டோக்கன் தருவாங்க. அதாவது டொனேஷன் பண்ணியே இந்த டிக்கெட் நம்ம வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? 10,500 ரூபாய் டிக்கெட்டுக்கே இது ரெண்டும் வேணும். அது இல்லாம நீங்க தரிசனம் போகும்போதும் இந்த 250 டிக்கெட்ஸ்குள்ள நீங்க வந்து ஆஃப்லைன்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிஎன்ஆர் நம்பர் இருக்கா, அதே மாதிரி உங்ககிட்ட போர்டிங் பாஸ் இருக்கான்றதை செக் பண்ணி தான் தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய சேஞ்சஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் விஐபி பிரேக் தர்ஷன்ல சாமி பார்க்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ஆன்லைன்ல டொனேஷன் பண்ணிட்டு ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. ஆஃப்லைன்ல கிடையாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் விஷ்ணு நிவாசத்திலையும் காலையில ஒரு 5 மணிக்கு மேல கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க அங்க போய் புக் பண்ணிக்கலாம். அதே போல இந்த கை குழந்தைகளுக்கான தரிசனம் பொறுத்த வரைக்கும் நீங்க பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண அந்த சம்மரி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுல எதையாவது ஒன்ன வச்சு நீங்க பேரண்ட்ஸும் அந்த குழந்தைய மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. வேற தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ சுபதம் என்ட்ரி கிட்ட போயிட்டு நீங்க இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி சாமி பார்க்கலாம். இந்த 13, 14, 15ஆம் தேதி இல்லாம இருக்கும். 28ஆம் தேதி ரத சப்தமி அன்னைக்கு மேபி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும் கிடையாது. மீதி எல்லா நாளுமே இந்த தர்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து தரிசன டிக்கெட் வந்து, அதாவது கல்யாணோற்சவத்துக்கான தரிசன டிக்கெட் நம்ம டைரக்டா போயிட்டு வாங்க முடியும். இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து 7 நாளுக்குள்ள நீங்க போகணும். ஸோ தரிசனத்துக்கு நாளே நீங்க திருமலைக்கு போயிட்டு சிஆர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்ஜித கவுண்டர்ல உங்களோட மேரேஜ் இன்விடேஷனை கொடுத்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். மேரேஜ் இன்விடேஷன் அதே மாதிரி ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கல்யாணோற்சவ டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இந்த கல்யாணோற்சவ டிக்கெட் வாங்கிட்டு அடுத்த நாள் நம்ம சேவா பார்த்துட்டு அதே மாதிரி மூலவர் தரிசனமும் இதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து அந்த கப்பலுக்கு மட்டும்தான், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி 7 நாளுக்குள்ள நீங்க தரிசனம் போனா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நார்மல் ஆயிருச்சு. நீங்க எப்ப வேணும்னாலும் தரிசனம் போகலாம். நாளைக்கு, நாளான்றைக்கு, பொங்கல் அன்னைக்கு நீங்க எப்ப பிளான் பண்ணியிருந்தாலும் டோக்கன் வாங்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 to 5 மணிக்குள்ள கவுண்டர் போக பாருங்க. சில நேரங்கள் என்ன பண்றாங்கன்னா நைட்டே வந்து ஸ்டே பண்ணி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளும் டோக்கன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல ஒரு 3ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துடலாம். இதுவே டைரக்ட் தரிசனத்துல போறீங்கன்னா மினிமமே உங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலதான் நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். பிப்ரவரி மாசம் சம்பந்தப்பட்ட அப்டேட் எல்லாம் இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் வரும். பிப்ரவரி மாசத்தோட ஆர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் டிப்பு, சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இது எல்லாமே வந்து இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. பிப்ரவரி மாசத்துல 22ஆம் தேதிக்கு மேல தரிசனம் இருக்கு. அதே போல 6 மாசம் கோவில் மூடுவாங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மூலவர் தரிசனம் இருக்கு. மார்ச் மாசமும் உங்களுக்கு டிக்கெட் ஓபன் ஆகும். மார்ச்சோட அப்டேட் மேபி உங்களுக்கு பிப்ரவரியில தான் வர வாய்ப்பு இருக்கு. எப்ப வந்தாலும் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க இன்னைக்கு தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.